विदिताखिल शास्त्र सुधा जलधे महितोपनिषत् कथितार्थ निधे हृदये कलये विमलं चरणं भवशंकर देशिकमे शरणम् करुणावरुणालय पालय मां भवसागर दुःखविदून हृदं रचयाखिल दर्शन तत्त्वविदं भवशंकर देशिकमे शरणम् श्रीनाथादिगुरुत्रयं गणपतिं पीठत्रयं भैरवं सिद्धौघं मठत्रयं पदयुगं दूतीक्रमं मण्डलं वीरान्त्यष्टचतुष्टषष्टिरवकं वीरावली पञ्चकं श्रीमन्मानिनिमन्तराजसहितं वन्दे गुरोर्मण्डलम् सिन्धूरारुणविग्रहान् प्रणयनां माणिक्यमौलिस्फुरत्तारानायकशेखरां स्मितमुखीमामीनवक्षोरुहां पाणिभ्यामलिपूर्णरत्नजनकं रक्षोत्पलं बिभ्रतीं सौम्यां रत्नगणस्तरत्नचरणां ध्यायेत्सदामम्बिकाम् मन्त्रिणी दण्डिनी देव्योः प्रोक्ते नाम सहस्रगे न तु श्रीललिता देव्याः प्रोक्तं नाम सहस्रकम् तत्र मे संशयो जातः हयग्रीवो दयानिधे किं वा त्वया विस्मृतं तत् ज्ञात्वा वा समुपेक्षितम् லலிதாசஹஸ்ரநாமஸ்தோத்திரம். அதுல 8-9 ஸ்லோகங்கள். நிறைய மந்திரங்களை அம்சங்களை சொன்ன பிறகும் லலிதாசஹஸ்ரநாம ஸ்தோத்திரத்தை சொல்லல. ஏன் சொல்லல அப்படிங்கறத கேக்குற அகத்தியர். அத கேக்குற தருணத்துல ஒரு 4 காரணங்கள் சொல்லி இதனாலதான் நீங்கள் சொல்லலையோ அப்படி. அது என்ன? தத்ரமே சம்சயோ ஜாதா அயக்ரீவதயானிதே. அயக்ரீவரே, கருணை கடலாக இருக்கேள, தாங்கள் எனக்கு லலிதா சஹஸ்ரநாமத்தை கூறாமல் இருப்பதற்கு காரணம் என்ன தெரியலையே. என்ன காரணங்கள் இருக்க முடியும் அப்படின்னு சந்தேகப்படுற. அதுல அவ சொல்ற, முதல்ல விஸ்மிருதம், தாங்கள் மறந்துட்டீங்களோ இப்படிப்பட்டதான லலிதா சஹஸ்ரநாமத்தை அகஸ்தியருக்கு சொல்லணும் அப்படிங்கிற அம்சம் நீங்க மறந்துட்டீங்களோ அப்படின்னு முதல்ல சந்தேகப்படுற. ஆனா மறக்க முடியாது. ஏன் மறக்க முடியாது? சர்வஜனாக இருக்கக்கூடியதான தாங்கள் இதை எப்படி மறப்பள்? சாதாரண மனுஷியாளுக்கு மறதி வரலாம், அது சகஜம்தான். ஆனா சர்வஜனாக இருக்கக்கூடியதான தாங்களுக்கு எப்படி மறதி வரும்? ஆகையால் தாங்கள் இதை மறந்தேன் என்று சொல்ல முடியாதல்லவா அப்படிங்கிற. அதனால முதல்ல தான் எதிர்பார்த்தது பகவான் மறந்துட்டாரோ என்னமோ நமக்கு சொல்றது அப்படிங்கிற அம்சம் அது சொல்ல முடியலை. கிம்வாத்வயா விஸ்ருதம் அப்படிங்கிறது பயன். அல்லது ஞாத்வாவா சமுபேட்சிதம், ஞாத்வா அறிந்து, இவருக்கு நாம் சொல்லலை என்பதை அறிந்து இருந்த போதிலும் விட்டுட்டார். போன பொண்ணு சொல்லாது போனா என்ன அப்படின்னு ஆயிடுத்தோ அப்படின்னு ஒரு சந்தேகம் வருது. ஞாத்வாவா சமுபேட்சிதம் அப்படின்னு வந்தா அதுவும் இருக்க முடியாது, இதையும் காரணமாக இருக்க முடியாது அப்படிங்கிற. ஏன் காரணமாக இருக்க முடியாது அப்படின்னு யோசனை பண்ணி பார்த்தோம் ஐயானால், லோகத்துல மனுஷால் 4 விதமா இருக்க. இந்த 4 விதம் யாரு? சில பேர் நமக்கு ஃப்ரெண்டா இருக்கலாம், சில பேர் பிருத்தியாளா இருக்கலாம், சில பேர் சத்ருக்களா இருக்கா, சில பேர் உதாசீனாளா இருக்கா. நாம பார்க்கும் பொழுது சில பேர் நமக்கு ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ், வேண்டியவா, ஸ்நேகிதா. சில பேர் நமக்கு பிடிக்காதவா, சத்ருக்கள். சில பேர் யாரு? நமக்கு வேலைக்காராளா இருக்கா. இன்னும் சில பேர் உதாசீனாளா இருக்கா, சாதாரண மனுஷன். இப்படித்தான் உலகத்துல 4 பேர் 4 விதமாக மனுஷால் தான் ஒவ்வொருத்தருக்கும் இருப்பா. அப்படி இருந்த போதிலும் இந்த சிஷ்யனுங்கிறவன் எதுல சேர்றான்? சிஷ்யனை ஃப்ரெண்டுன்னு சொல்ல முடியாது. ஃப்ரெண்டுன்னு சமானமானா இருக்கணும் அப்படி இல்ல. சத்ருன்னு சொல்ல முடியாது, உதாசீனன்னு சொல்ல முடியாது. அப்ப சிஷ்யனை யாரிடத்துல சேர்த்துக்கலாம்? விருத்திய கோட்டியில சேர்த்துக்கலாம்.
அது போல தாச கோஷ்டியில சேர்த்துக்கலாம். தாசன் இடத்துல எப்பொழுதும் அதிகாரிக்கு கருணை என்ன இருக்கணும். கருணையா இருக்கிற காலத்துல இவருக்கு நான் சொல்ல மாட்டேன், போனா போட்டும், சொல்லாது போனாலும் பரவாயில்ல அப்படின்னு விட முடியுமா? முடியாது. ஆகையால் நீங்க ரெண்டாவது சொன்னது கூட சரியா இல்லை அப்படின்றார். இந்த ரெண்டாச்சு 4 காரணங்கள்ல ஒண்ணு நாங்கள் மறந்துட்டீங்களோ அப்படிங்கறது சரியா வராது. ரெண்டாவது ஞாபகம் இருந்த போதிலும் இவருக்கு சொல்ல வேண்டாம் அப்படின்னு விட்டுடா அப்படிங்கறது சரியா வராது. அப்ப என்னமாகத்தான் இருக்க முடியும் அப்படின்னு கேட்டா அதுக்கப்புறம் சொல்றார், மமவா யோக்கியதா நாஸ்தி ஸ்ரோதும் நாம சஹஸ்ரகம். அதை கேட்கறதுக்கு வேண்டியதான யோக்கியதை எனக்கு இல்லையோ. யோக்கியதை இல்லாத போனால் அவளுக்கு சொல்லப்படாது. அதை அறியத்தக்கதான யோக்கியதை எனக்கு இல்லாத காரணத்தால் தான் தாங்கள் என்னைக்கு சொல்லலையோ அப்படின்னு. அப்ப என்ன, அதுக்கு யோக்கியதை இல்லை. இவருக்கு அதை அறிவதற்கு தகுந்த யோக்கியதை இல்லாதனால் இவருக்கு சொல்லவில்லை. நல்லா இருக்கு இந்த காரணம். ஆனா அது சரியாக இருக்க முடியுமா அப்படின்னு யோசனை பண்ணினா அது சரியா இருக்க முடியாது. ஏன் தெரியுமா, யோக்கியதை இல்லைங்கிறது ஒரு சிஷ்யனுக்கு சொல்லி குரு சொல்லலன்னா அது குருவனுடைய தோஷம். குருவானவர் என்ன பண்ணணும், யோக்கியதை இல்லாத சிஷ்யனுக்கு யோக்கியத்தைய வரவழிக்கணும். யோக்கியதைய வரவழித்து அதற்கப்புறம் அவருக்கு சொல்லணும். அதனால இங்க யோக்கியதை எப்படிப்பட்டதான யோக்கியதை, எப்பொழுதுமே இவருக்கு அறியக்கூடியத யோக்கியதை இல்லை என்கிறது இல்லை. ஆனா எப்படி அத்தருணத்தில் அவருக்கு யோக்கியதை இல்லை, அந்த சமயத்துல அவருக்கு யோக்கியதை இல்லைன்னு சொல்லலாம். அந்த சமயத்துல யோக்கியதை இல்லைன்னா இன்னொரு சமயத்துல அவருக்கு யோக்கியதை வந்திருக்கணும். அந்த யோக்கியதைய வந்து அவருக்கு பிறகு வந்த பிறகு அவருக்கு அதை சொல்லணும். அதனால உங்களுக்கு யோக்கியதை இல்லை அதனால நான் சொல்லல அப்படின்னு சொல்ல முடியாது. மமவா யோக்கியதா நாஸ்தி, எனக்கு இதை அறிவதற்கு வேண்டியதான யோக்கியதை இல்லாதனால் தாங்கள் சொல்லவில்லையா அப்படிங்கிற ஒரு பாசிபிலிட்டி இருக்க பார்த்தீங்களா, அதுவும் சரியா இல்லை. ஏனென்றால் ஒரு குருவானவர் யோக்கியதை இல்லாதான ஒரு சிஷ்யனுக்கு யோக்கியதையை உண்டு பண்ணி அவருக்கு அதை சொல்றார். அதான் சத்குருவனுடைய லட்சணம். நம்ம நாட்டுல ஒரு குருன்னா என்ன பண்ணுவார், சிஷ்யன் வந்து அவன் அப்படியே அனுப்பிடுறது இல்ல, அவனுக்கு எப்படியாவது அந்த நிலையை கொடுத்து அந்த யோக்கியத்தைய வரவழைத்து அவனுக்கு உபதேசம் பண்ணி அதனால் அவன் சேமத்தை அடையிற பரியந்தம் அவரை பார்த்து கொண்டிருப்பார். ஆகையால் அவருக்கு இத்தனையும் யோக்கியதை கொடுக்கணும். உங்களுக்கு யோக்கியதை இல்லாதனால்தான் நான் சொல்லலை அப்படிங்கிறது சரியா வராது. மமவா யோக்கியதா நாஸ்தி ஸ்ரோதும் நாம சஹஸ்ரகம். ஆகையால் 3 பாசிபிலிட்டிஸ் பார்த்தேன். இந்த 3ம் சரியா இருக்கா போல படல. அப்ப தாங்கள் ஏன் இதை எனக்கு சொல்லல, அதான் தெரியலையே. கிமர்த்தம் பவதா நோக்தம் தத்ரமே காரணம் வதா. கிமர்த்தம் பகவதா நோக்தம், தாங்கள் எனக்கு ஏன் சொல்லவில்லை என்கிறதுக்கு காரணம் சொல்லுங்க அப்படின்னு கேக்குறேன். இப்ப இதுக்கு பாஷ்யம் பார்ப்போம். மித்ர சத்ரு பிருத்ய உதாசீன பேதேன. உலகத்துல மனுஷியால் மித்ராளா இருக்கலாம், ஃப்ரெண்டா இருக்கலாம், சத்ருவா இருக்கலாம், இல்ல பிருத்தியன் தாசனா இருக்கலாம், உதாசீனா இருக்கலாம். இதான் 4 கேட்டகரி. அதுல சதுர்விதேஷு ஜீவேஷு 4 விதமான ஜீவர்கள் இருக்கும் பொழுது கோட்டி பிரவிஷ்ட சிஷ்ய, இந்த சிஷ்யன் எதுல சேர்ந்திருக்கான், பிருத்திய கோட்டியில சேர்ந்திருக்கான். குருவுக்கு பணிவிடை செய்கிறதா இருக்க. அவனிடத்துல உதாசீனத்துவம் வரலாமா, அவன் உதாசீனன் என்று அவனை தள்ளிவிடலாமா, தள்ளவிடப்படாது. ஆகையால் பக்தி ஜிக்ஞாசிதார்த்த உபேட்சாயாம், அவனுக்கு பக்தி இருக்கு, அறிந்து கொள்ள வேண்டும் எனக்கூடியதான அவாவும் இருக்கு. அந்த 2ம் இருக்கிற பொழுது அவரை உபேட்ச பணிநிலையானால் தேசிகேந்திரஸ்ய கிருபாளுத்வஹானிஷ்ட. தேசிகேந்திரனுக்கு ஒரு குருவுக்கு கிருபாளுத்வஹானி, அவர் கிருபாளு அப்படிங்கிறது போயிடும். ஒரு குருவானவர் எப்படி இருக்கணும், அந்த சிஷ்யனுக்கு அப்படியே சொல்லிக் கொடுக்கணும், சர்வம் வரணும் எனக்கூடியதான கிருபையோட இருக்கணும். எப்பொழுதும் சிஷ்யன் இதை அறிந்து கொண்டு உயர்ந்ததான நிலைக்கு வரணும். அவன் இப்பிறவையிலேயே மனசாந்தி அடையணும், முக்தி பெறணும் எனக்கூடியதான எண்ணமுள்ளவராக குரு இருக்கணும். அப்படி இருக்கக்கூடியதான குரு சொல்லாத போனா பரவாயில்ல, போனா போட்டும் அப்படின்னு விட முடியுமா? முடியாது.
கிருபாளுத்வஹானிச்ச இத்யேதத் திருதீயம் பிரகாரமாக மமவா இதி. அதனால இந்த மூணாவது கண்டிஷனும் நீங்க சொன்னீங்களா இதுவா அப்படிங்கறது கூட சரியில்லை. அப்ப என்ன நாஸ்தித்யனேன சாமயிகா பாவா உக்தா ந அத்யந்தா பாவா. அந்த சமயத்தில் அவருக்கு யோக்கியதை இல்லை. யோக்கியதை இல்லைன்னா எப்ப இல்ல, எப்பொழுது இவர் முன்னால கத்துட்டாரோ அப்பொழுது யோக்கியதை இல்லை. பின்னால ஒரு காலத்துல யோக்கியதை வந்திருக்கலாமோ இல்லையோ, அப்பொழுது அவர் சொல்லி இருக்கலாமே. அதான் ததாத்மே சதுர்த்த கோட்டே ருத்தான அயோகா. அப்படி அவருக்கு யோக்கியதையே இல்லைன்னா இதோட நின்று போயிடுது. நாலாவது கேள்விக்கு இடமே இல்லை. அதான் அனதிகாரணம் பிரதி அனுப்தேகே விருத்தியத்துவ விகட்டிகதாயாக குருபாலுத்துவ விகடகத்துவ அயோகா. ஏன்னா அவனுக்கு அதிகாரம் இல்ல. அதிகாரம் இல்லாதனால் அவருக்கு சொல்லலை என்பதனால இவருக்கு குருபாலுத்துவம் போயிடாது. ஆகையார் அது இல்லை. இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு எங்க சொல்லிருக்கு? ததுப்தம் போதசாரே தத்வத் விவேக வைராக்கிய யுக்த வேதாந்த யுக்திபி ஸ்ரீ குரு பிராபயத்யேவ ந பத்மமபி பத்மதாம் பிராபய்ய பத்மதாமேனம் பிரபோதயதி தட்சணாத் தஸ்மாத் சர்வ பிரயத்னேன சேவ்ய ஸ்ரீ குரு பாஸ்கரஹ தத் விவேக வைராக்கிய யுக்த வேதாந்த யுக்திபி. இந்த குருவானவர் என்ன பண்ணணும்? சிஷ்யனுக்கு அவனுக்கு விவேகம் வரும்படியும் அவனுக்கு வைராக்கியம் வரும்படியும் அதுக்கு தகுந்ததான யுக்திகள் வேதாந்தங்கள்ல சொல்லியிருக்கு. இந்த குருவானவர் அவைகள்லாம் அறிந்து கொண்டிருக்கணும். அந்த யுக்திகள் எல்லாம் அந்த சிஷ்யனுக்கு சொல்லி அவனுக்கு விவேகம் இல்லாத சிஷ்யனுக்கு விவேகத்தை வரவழைச்சு, வைராக்கியம் வராததான சிஷ்யனுக்கும் வைராக்கியத்தை வரவழைச்சு குரு ஸ்ரீ குரு பிராபயத்யேவ ந பத்மமபி பத்மதாம். ஸ்ரீ குருவானவர் என்ன பண்றார்? ந பத்மமபி பத்மதாம், தாமரையாக இல்லாததான சிஷ்யனுடைய இதயத்தையும் தாமரையாக ஆக்கிறார். மனுஷியாளுடைய மனசு எப்படி இருக்கு, இதயம் எப்படி இருக்கு? கல்நாட்டம் இருக்கு. அதான் கல்லஞ்சுக்காரர்னு சொல்றாரு பச்சடா. நிறைய விஷயங்கள்ல அப்படித்தான் இருக்கு. சாதாரணமாக உருவதில்லை, அது மலர்வதில்லை. ஒரு விஷயத்தை சொன்னதுமே இது நல்லா இருக்கு, சந்தோஷமா இருக்குன்னு மலரணும். குரு சொல்ற காலத்திலேயே ஓஹோ இவ்வளவு அழகா இருக்கே, இவ்வளவு நல்லா இருக்கேன்னு அதை ரசிக்க தெரியணும். அப்படி ராசிக்கம் இல்லாததான சிஷ்யாளுக்கு, கல்லெஞ்சாக இருக்கக்கூடியதான சிஷ்யாளுக்கு அவளுடைய மனசை அது மாதிரி தயார் பண்ணணும். எப்படி தயார் பண்ணுவார்? வேதாந்தங்கள்ல சொன்னதான யுக்திகள் என்ன, அங்க இருக்கக்கூடியதான ஸ்ருதிகள் என்ன, அவைகளுக்கெல்லாம் அர்த்தத்தை சொல்லி அவருடைய மனசை இலகினதாக ஆக்கணும். குருவானவர் என்ன பண்ணுவார்? பேசிக்கொண்டே அவருக்கு அந்த சிஷ்யாளுக்கு இப்படிப்பட்டதான மனசு வரும்படி, அத இடையேதான ஒரு இதயமானது அவளுக்கு ஏற்படும்படி பண்ணுவார். பிறகு பிராபய்ய பத்மதா மேனம், இவனுக்கு அந்த இவனுடைய இதயத்தை தாமரையாக ஆக்கி பத்மதா மேனம் பிரபோதயத்தை தட்சணாது. அதற்கு மேல என்ன பண்றார்? இவனுக்கு அந்த சிஷ்யனுடைய இதயத்தை மலரும்படி பண்ணுகிறார். அந்த அம்பாளுடைய தத்துவத்தை சொல்லி அந்த சிஷ்யனுடைய இதயம் மலரும்படி பண்ணுவார். ஏன்னா அவர் சூரிய நோய்யோ, குருவானவர் குரு பாஸ்கரஹா. அவர் என்ன பண்றாரு தெரியுமோ? அவர் சூரியன் மாதிரி. சூரியன் என்ன பண்ணா காலம்பரை எழுந்ததுமே அந்த தாமரைகள்லாம் இருக்குமே, அந்த முக்குளித்தமா இருக்கக்கூடியதான மொட்டா இருக்கக்கூடியதான தாமரைகளை மலரும்படி பண்றார் சூரியன். அதே போலயே இந்த குருபாஸ்கரன் என்ன பண்றார்? மொட்டாட்டம் இருக்கக்கூடியதான இதயங்களை மலரும்படி பண்றார். இதயங்கள் மலர்ந்து அதற்குள்ள அம்பாளுடைய சாட்சாத்காரம் உங்களுக்கு வரும்படி பண்ணுகிறார். ஆயார் பிராபய்ய பத்மதா மேனம் பிரபோதயதி தட்சணாத் தஸ்மாத் சர்வ பிரயத்னேன சேவ்ய ஸ்ரீ குரு பாஸ்கரஹ. ஆயார் எல்லா விதமாகவும் இந்த குரு பாஸ்கர் நானும் எப்பொழுது சேவிக்கப்பட வேண்டியது தான் அப்படின்னு போதசாரத்துல சொல்லிருக்கு. ஏகாவதா சிஷியனுக்கு ஏன் சொல்லலேன்னு, சிஷியனுக்கு அதிகாரம் இல்லையோ அதனால சொல்லலேன்னு சொல்லப்படாது. யாருக்கு அதிகாரம் முதல்லயே வரும்? அம்பாளை அறியக்கூடியதான அதிகாரம் வருவது ரொம்ப ரேர். அது நம்ம சாதாரணமாக மனுஷியாளா இருந்துட்டு இருக்கோம். உலகத்துல இருக்கக்கூடியதான ராகத்வேஷாதிகளையே பார்த்து கொண்டிருக்கோம். இப்படிப்பட்டதான சாதாரண மனிதனுக்கு, சம்சாரத்தில் இருக்கக்கூடியதான மனிதனுக்கு பணம் என்ன, புகழ் என்ன, மற்ற
பிரார்த்தங்கள் என்ன, இவைகளுக்குள்ளேயே திண்டாடி கொண்டிருக்கக்கூடியதான மனிதனுக்கு உயர்ந்ததான அந்த நிலை வரும்னு யாருக்கும் சொல்ல முடியாது. ஆகையால் அந்நிலையை வரவழிக்கணும். அதை வரவழிக்கிறதுக்கு வேண்டியதான சாதனம் குருவிட்ட இருக்கு. என்னது? வேதாந்தங்கள், மற்ற சாஸ்திரங்கள், இவைகள்லாம் வாசித்து இருக்கிறார். அதை எடுத்து கொஞ்சம் கொஞ்சமா சொல்ல சொல்ல சில நாட்களுக்கு அந்த சிஷ்யனுக்கும் விவேகம் வரும். உலகத்துல இருக்கிற பொருள்கள்ல வைராக்கியம் வரும். அநேக யுக்திகளை சொல்லி நாம அனுபவிக்க கூடியதான பொருள்கள் எல்லாம் ஒரு காலத்துல இருக்குமே தவிர எப்பொழுதும் இருக்காதப்பா. புத்திரமித்திர கலத்திராதிகள் இவைகள் எல்லாம் நமக்கு எப்பொழுதுமே சந்தோஷத்தை கொடுக்கும் என்று எதிர்பார்க்க முடியாது. சில நாள் சந்தோஷத்தை கொடுக்கலாம், சில நாள் துன்பத்தை அளிக்கலாம். ஆகையால் நாம் இதுக்கு எல்லாவற்றுக்கும் சித்தமாக இருக்கணும் என்றெல்லாம் அவருக்கு உபதேசம் பண்ணி அந்த சிஷ்யனுக்கு வைராக்கியம் வரும்படியும் விவேகம் வரும்படியும் பண்ணி அந்த விவேக வைராக்கியங்கள் வந்த பிறகு அவருடைய மனசை நன்றாக அம்பாளுடைய தத்துவத்தை சொன்னதுமே மலரும்படி பண்ணுவார். ஆகையால் எனக்கு உனக்கு யோக்கியதை இல்லை, ஆகையால் யோக்கியதை இல்லாதனால சாஸ்திரநாமன் சொல்லலே எனக்கூடியதான பதிலும் சரியா இல்லை. அப்பொழுது யோக்கியதை இல்லாம இருக்கலாம். யோக்கியதையே இல்லாமலேயே நான் இருந்தேனா? எத்தனையோ நான் ஜபம் பண்ணிருக்கேனே, தாங்கள் சொன்ன பிரகாரமாக 9 லட்சம் வரைக்கும் ஜபம் பண்ணிருக்கேனே, பல லட்சம் ஜபம் பண்ணிருக்கேனே, எனக்கு யோகியதை வரலேங்கிறே, ஏன் வரலை சொல்லுங்க அப்படின்னு. நபத்மம் ஏகம் பதம் நபத்மம் அப்படி பத்மதாம். நான் பத்மம்னா அபத்மம்னு ஆயிடுமோன்னு ஒரு சந்தேகம். அப்படி இல்ல, ஒரே பத்மம். அத அயோக்கியேபி யோக்கியதா மாபாத்திய, யோக்கியதை இல்லாதவனுக்கும் யோக்கியதையை வரவழைத்து ஸ்ரீ குரு சூரியா போதயதி, குரு எனக்கூடியதான சூரியன் எல்லோருக்கும் அறிவூட்டுகிறார். இது சமுதாயார்த்த. அத யோக்கியதாயாமபி குரு குரு தத்யாதேவ. சிஷ்யாளுக்கு யோக்கியதை இல்லை என்று சொல்ல முடியாது, யோக்கியதையும் குரு கொடுப்பார். இது கோட்டித்ரயம் ஸ்வயமேவ நிரஸ்ய. இப்படி 3 பாசிபிலிட்டிஸ் இருந்ததான். என்னது? ஐயகிரீவர் மறந்தாரோ எனக்கூடியது ஒரு பட்சம், இல்ல ஞாபகம் இருந்த போதிலும் அவர் வேணும் என்று விட்டாருங்கிறது 2வது பட்சம், இல்ல எனக்கு யோக்கியதை இல்லாதனால் அல்லவா தாங்கள் சொல்லியிருக்க மாட்டேனோ என்கிறது 3வது பட்சம். இந்த 3ஐயும் நிறுத்தி அது இல்லை என்று தீர்மானம் பண்ணி, அப்ப சொல்லாததுக்கு காரணம் என்ன, அது தெரியலையே அப்படிங்கறது கேட்கிறார். அதனால கோட்டைத்ரயம் ஸ்வயமேவ நிரஸ்ய. காப்புன சதுர்த்தி கோட்டி, 4வது காரணம் எது இருக்கும்? இது அனவதாரிய. அதான் புரியலையே ஐகரியவருக்கு, இவருக்கு அகஸ்தியருக்கு புரியல. ஆகையால் கேட்கிறார். புருஷதே கிமர்த்தமிதி அவஸ்கர்த்திருக்க முக்கிய பாவா கிம் பிரயுக்தா, தாங்கள் எனக்கு சொல்லாதாக காரணம் என்ன அப்படி. காரணம் சதுர்த்தீம் கோடிம் இதர கோட்டீனாம் ஸ்வேரைவ நிரஸ்தத்வா, மற்றவைகளை தானே இல்லை என்று தீர்மானம் பண்ணினத்தினால் ஏனப்பா சொல்லலை தங்களுக்கு அப்படிங்கிற. சூதவாதா. இதற்கு பிறகு சூதர் கேட்கிறார். இது புருட்டோ அயக்ரீவா முனினா கும்ப ஜன்மனா பிரவருட்டோ வதனம் பிராஹ தாபசம் கும்ப சம்பவம். இது புருட்டோ அயக்ரீவா. இப்படி அயக்ரீவரால் கேட்கப்பட்ட அயக்ரீவர் யார்? முனினா கும்ப சம்பவா ஸ்வஜன்மனா. அகஸ்தியர். அகஸ்தியருக்கு கும்ப சம்பவம்னு பேர். அந்த கும்பசம்பவர்னு ஏன் பேர் வந்ததுன்னு நான் சொல்ல, ஏதோ குடத்துல பிறந்தான் என்கிறதுக்காக கும்பசம்பவர்னு பேர் இல்ல, அது புராணத்துல சொன்னது. கும்பசம்பவர்னு தனியா ஒரு பேர் அகஸ்தியருக்கு வந்ததுக்கு காரணம் என்ன சொல்றேன். பிரஹருஷ்டோ வதனம் பிராஹா. இப்படி சொன்னதுமே ரொம்ப சந்தோஷப்பட்டு கேட்டாரா. யாருக்கு? பிரஹதனம் பிராஹா தாபசம் கும்பசம்பவம். கும்பசம்பவரை அந்த தபசுல சிரேஷ்டரா இருக்கக்கூடியதான அகஸ்தியரை நோக்கி அயகிரீவன் சொன்னார் அப்படின்னு சூதர் சொல்றார். அத ஏக ஸ்லோகா சூதோக்தி ரூபா. இந்த பூர்வ பாகத்துல சூதர் சொன்னது ஒரே ஒரு ஸ்லோகம் தான். சூதர் சொன்னது என்ன? பூர்வ பாகத்துல ஒரே ஸ்லோகம் தான் சொல்ற. என்னதான் உயர்ந்ததான தத்துவமாக இருந்த போதிலும், உயர்ந்ததான ஆச்சாரியரா இருந்த போதிலும், மிக சிறந்ததான சிஷ்யனா இருந்த போதிலும், சில விஷயங்கள்லாம் சிஷ்யன் கேட்டாத்தான் சொல்லணும். குருயார் இதை கொடுங்கோ என்று சிஷ்யன் பிரார்த்தித்தால்தான் கொடுக்கணும். அவர் பிரார்த்திக்காத போனால் அதை கொடுக்கப்படாது அப்படின்னு ஒரு நியமம் இருக்கு. சிஷ்யன் கேட்கணும், கேட்டதுதான் கொடுக்கணுமே தவிர
கேட்காமல் இருக்கிறது கொடுக்கப்படாதுன்னு ஒரு வச்சனம் இருக்கு. அதான் இதெல்லாம் ரகசியமான விஷயங்கள். ரகசியமான விஷயங்களை எனக்கு சொல்லிக் கொடுங்கோன்னு பிரார்த்திக்கணும். பிரார்த்தித்த பிறகுதான் சொல்லணும். வேதாந்தத்திலையும் அதே பகவோ பிரம்மேதே அப்படின்னு கேட்கணும். இதுக்கு உபசதனம்னு பேர். உபசதனம்னு என்ன அர்த்தம்? குருவனிடத்துல போய் நமஸ்காரம் பண்ணி அதே பகவா பிரம்மா அப்படின்னு சொல்லணும். அப்படி சொல்லி நமஸ்காரம் பண்ணினவாளுக்குத்தான் சொல்லணும்னு நியமம் இருக்கு. ஆகையால் ஏதோ வரவனுக்கு ஏதோ சொல்றதுங்கிறது இல்ல. ஏன்னா அந்த சிஷியனுக்கு நான் கேட்டேன், கேட்டதுனால அவர் சொன்னார் எனக்குரியதான அபிப்பிராயம் இருக்கணும். ஏனோ தானோ இது சும்மா வந்ததுன்னு அபிப்பிராயம் இருக்கக்கூடாது. இது ரொம்ப ரகசியமான விஷயம். இது ரகசியம்னு ஏதோ புத்தகத்துல பிரிண்ட் ஆயிருக்கேன், இன்டர்நெட்ல இருக்கே சார், இது என்ன ரகசியம்னு கேட்கக்கூடாது. இது புத்தகத்துல இருக்கிறத கொடுக்கல. ஒரு குருவானவர் அந்த மந்திரத்தை பலமுறை தான் அனுசந்தானம் பண்ணி அதுக்கு சக்தியை வரவழைச்சு அந்த சக்தியோடு இருக்கக்கூடியதான மந்திரத்தை அல்லவா உபதேசம் பண்ணிட்டு இருக்க. அந்த மந்திரமானது உபதேசம் பண்றதுக்கு மந்திரத்துக்கு பிராணசக்தியை கொடுக்கணும். பிராணசக்தியை கொடுத்து அப்புறம் மந்திரத்தை கொடுக்கிறார். ஆகையால் சாதாரணமாக மந்திரோபதேசம் நாம் என்ன நினைச்சிருக்கோம், புத்தகத்தில் இருக்கிற மந்திரத்தை குரு படிக்கிறார், குரு படிச்சுட்டு அப்படியே நமக்கு சொல்றார், நாமும் படிக்கிறோம். அது குரு படிப்பானே, நான் படிப்பானே, நானே புத்தகத்தை பார்த்து படிச்சா என்ன, தட்சிணாமூர்த்திக்கு முன்னால உட்கார்ந்து நானே தெரிஞ்சுட்டா என்ன, இப்படி எல்லாம் சந்தேகம் வரும். அந்த மந்திரங்கள்லாம் அது சித்தி ஆகணுமே, ஆனால் பல நாட்கள் ஜபம் பண்ணணும். 60 லட்சம் 70 லட்சம் நீங்க ஜபம் பண்ணினாதான் அதுக்கு மந்திர சக்தியே வரும். ஆனா பரம்பரையில வரக்கூடியதான குருக்கள் அதை சொன்னா அது சீக்கிரமா வந்துடும். காரணம் என்ன? இவர் மட்டும் ஜபம் பண்ணல. இந்த பரம்பரையில ஸ்ரீநாத அதிகுருத்ரயம் கணபதிம் பீடத்ரயம் பைரவம் சித்தௌகம் படதத்ரயம் பதயுகம் தூதிக்ரமம் மண்டலம் வீராந்தியவகம் வீராவலி வஞ்சகம் ஸ்ரீமன்மாலினி மந்திரராஜ சகிதம் வந்தே குருர் மண்டலம் அப்படின்னு குரு மண்டலத்தில் இருக்கிற ஒவ்வொரு குருவும் அவர் அதை உபாசனம் பண்ணி பண்ணி அந்த மந்திர சக்தியை அதை ஏற்றி அந்த மந்திர சக்தியை இந்த குருவுக்கு கொடுத்திருக்கார். ஆகையால் இந்த குருவும் தானும் அதை அனுசந்தானம் பண்ணி பண்ணி அந்த உபாசனா சக்தியை அதை ஏற்றி அந்த சக்தியோட இருக்கிற மந்திரத்தை உங்களுக்கு கொடுக்கிறார். ஆகையால் மந்திரத்தை கொடுக்கிறார், உபதேசம் பண்றார் அப்படின்னு சொன்னா இது ரொம்ப ரகசியமானது, ரொம்ப விலை மிகுந்ததான ஒரு தத்துவம். அந்த உயர்ந்ததான ஒரு தத்துவத்தை சிஷ்யனுக்கு கொடுக்கணுமே. அதான் சிஷ்யன் இது எனக்கு வேணும் என்று கேட்கணும், அப்பொழுதுதான் அது கொடுக்க முடியும். ஆகையால் அது இப்படி இருக்கப்பா. இது நிஷேதாது அபுருஷகாய கிமபி ந வக்தவ்யம். ஆயான் சிஷ்யன் கேட்கல என்ன சொல்ல முடியாது. இது ரொம்ப நல்லா இருக்கு சார். சொல்லாம இருக்கிறதுக்கு இது ஒரு வழி, போகாத ஊருக்கு வழி. சிஷ்யனுக்கு இப்படி ஒண்ணு இருக்குன்னு தெரிஞ்சாத்தானே அவன் கேட்பான். இது போல ஒரு உயர்ந்ததான ஒரு தத்துவம் இருக்கு, அதை எனக்கு சொல்லுங்க அப்படின்னு எனக்கு தெரிஞ்சுட்டா தானே கேட்பான். முன்னாலேயே தெரிஞ்சுட்டுதான் அவனுக்கு அறிவு வந்துருக்கு, அவன் ஏன் கேட்க போறான்? அவனுக்கு முன்னால தெரியும்னா கேட்க மாட்டான், தெரியாத போனா தெரியாதனால அவன் எப்படி கேட்பான்? இப்படி நீங்க சொல்லல, அப்படி இல்ல, இது உயர்ந்ததான தத்துவம் ஒண்ணு இருக்கு, இத நான் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற அவாவோட வந்து இப்படி இருக்க போல இருக்க அப்படின்னு பெரியவர்கள் சொல்றாள, அதை நீங்க அறிந்து கொண்டிருக்கேன், அதை எங்களுக்கு சொல்லுங்க அப்படின்னு கேட்கணும். அந்த சிஷ்யனுக்கு இப்படிப்பட்டதான பொருள் இருக்கு என்று எப்படி தெரியும்? தெரிஞ்சாத்தானே கேட்க முடியும். அது சொல்ற பல பிறவிகள்ல இவன் மற்ற தேவதைகள்லாம் உபாசனம் பண்ணி பண்ணி சித்த சுத்தி அடைஞ்சு, அந்த சித்த சுத்தி அடைஞ்சு பரிபக்குவமான நிலை வரும் பொழுது அம்பாளே ஏதோ ஒரு இதுவா அவனுக்கு ஞாபகம் ஊட்டுவா, இப்படி ஒரு பதார்த்தம் இருக்கப்பா, இதை அறிந்து கொள் அப்படின்னு சொல்லுவான். அது எந்த பக்கமா நேர பிரத்யட்சமாய் சொல்லுவான்னு இல்ல, வேற ஏதோ விதமாக அவனுக்கு அந்த அறிவு வரும்படி பண்ணுவான். அப்பொழுது அவன் குருநாதர்கிட்ட போய் இப்படி ஒரு தத்துவம் இருக்கே, இது நாங்கள் எனக்கு சொல்லணும் அப்படின்னு பிரார்த்தித்தானேயானால் அப்பொழுது குரு சொன்னார். இப்ப என்ன, இதை அறிந்து கொள்வதற்கு முன்னால இவரிடத்துல பக்தி ஸ்ரத்தா இருக்கணும், தபஸ் இருக்கணும், இஷ்ட தேவதாராதனம் இருக்கணும். ஏதோ ஒரு தேவதையை பல ஜன்மாக்கள் உபாசனம் பண்ண பண்ண அந்த உபாசனம் பண்ணினதான புண்ணியத்தினால் இவனுக்கு இப்பிறவியில முக்தி வரத்துக்கு தகுந்ததான யோக்கியத்தை வந்து சேரும். அந்த யோக்கியத்தை வரும் பொழுது நீ இதை அறிந்து கொண்டால் முக்தியை பெறுவாய் அப்படின்னு அம்பாளே ஏதோ ஒரு விதமாக அவளுக்கு
அவனுக்கு அந்த அறிவு வரும்படி தூண்டுவா. பிறகு அவன் குருநாதரத்தை ஓஹோ இதை அறிந்து கொள்ளணும் போல இருக்கே அப்படின்னு அறிந்து கொண்டு இதை சொல்லுங்கோன்னு குருநாதர் கேட்பார். அப்பொழுது குருநாதர் சொல்வார். ஆகையால் கேட்காம சொல்லப்படாது அப்படின்னு இருக்கு. ஆகையால் பாரதே இப்படி பண்ணப்படாது சொல்லப்படாதுன்னு தடுத்திருப்பதனால் அப்ருட்சகாய கிமபி ந வக்தவ்யம், கேட்காதவனுக்கு ஒண்ணும் சொல்லப்படாதுன்னு இருக்கு. நீங்க இது வரைக்கும் கேட்டிருக்கீங்களா? இது வரைக்கும் இப்பதானே கேட்கிறாரு, ஏன் சொல்லலைன்னு இப்ப நிஷ்டூரம் பண்றீரே ஒழிய எனக்கு லலிதா சஹஸ்ரநாமத்தை சொல்லுங்கன்னு கேட்டேடா இது வரைக்கும் கேட்கலையப்பா, அதனாலதான் நான் சொல்லல. இப்ப தெரியுதோ இவருக்கு ஆய்கிறவர் மறந்தாலும் இல்ல இல்ல அறிந்து கொண்டு விட்டாரும் இல்ல, போனா போன இவருக்கு ஏன் சொல்லி ஆகணும் அப்படியும் விடல. அதோட மட்டும் இல்லாம ஆயக்கிரவருக்கு அகஸ்தியருக்கு யோக்கியதை இல்லை என்றும் விடல. ஆனாலும் ஏன் சொல்லலை? அதுவா அவர் கேட்கல சொல்லல, இதுல கேட்டவாளுக்குத்தான் சொல்லணும்னு இருக்கு. அதனால உத்தரார்த்தம் நீங்க பாரதத்துல இருக்கிற ஒரு ஸ்லோகத்தினுடைய பூர்வார்த்தத்தை தான் பாக்கிறேன். உத்தரார்த்தம் இருக்கு, கேட்காத போனாலும் அதை சொல்லணும். யாருக்கு கேட்க தெரியலையோ, சில பேருக்கு விஷயம் தெரிஞ்சிருக்கும், இதயத்துல இருக்கும், அதை கேட்கறதுக்கு அவளுக்கு வெக்கம். ஏதாவது குரு நினைச்சுப்பாரோ நம்ம கேட்டா தப்பிதமாயிடுமோ, இப்படி இல்ல திடீர்னு குருவுக்கு கோபம் வந்துருமோ, அவருக்கு வராது, இவருக்கு ஒரு பயம், இப்படி ஆயிடுமோ. நம்ம ஏதாவது ஒண்ணு கேட்க போய் அது ஏதாவது ஆயி ஒரு தப்பிதமா நீ நாளையில இருந்து 10 லட்சம் ஜபம் பண்ணுன்னு வந்தாரு, வம்புன்னா இந்த குருவான இப்படி சொல்லு வாய மூண்டு இருப்போம், வந்த சமயத்துல வரட்டும் அப்படின்னு விட்டுருவாளும் சில பேர். ஏன்னா எல்லாரையும் ஒரு மாதிரி நினைக்கப்படாது, சிஷ்யால் எல்லாரும் ஒரு மாதிரி இருக்க மாட்டா. சில பேர் தைரியமா கேட்டுருவான், சில பேருக்கு கேட்கவே தெரியாது, மனசுக்குள்ளேயே இருக்கும், அதனால அவ கேட்கல. ஆகையால் கேட்கலேங்கிறதுக்காக எப்படி அது அவர் கேட்கல அதனால சொல்லலேன்னு சொல்றது கூட சரியா இல்லையே. எல்லோராலையும் கேட்கறதுக்கு வேண்டியதான தைரியம் வராது அப்படின்னு வந்தார். அதோட மட்டும் இல்ல, அப்ருஷ்டா கேட்காத போனாலும் அவருக்கு அது சொல்லணும். இது நாம் சொல்லாதனால சிஷ்யனுக்கு 10 பேர் இடத்துல ஒரு குறைச்சல் ஏற்படும் அப்படின்னு வந்துருந்தேன்னா அந்த சிஷ்யனுக்கு சொல்லி ஆகணும். நம்ம சிஷ்யனா இருக்கிறோம், எல்லாத்தையும் அறிந்து கொண்டிருக்கணும், சரியான யோக்கியதையோட உடையவனாக இருக்கணும் அப்படின்னு கருதி சிஷ்யன் கேட்காத போனாலும் அவனுக்கு எடுத்து சொல்ல வேண்டியது குருனுடைய டியூட்டி இல்லையா? நீங்க கேட்கல நான் சொல்லல அப்படிங்கறது கூட சரியா தோணலையே சார் அப்படின்ட்டாரு. என்ன பண்ண போறேன்? இது ததுத்தரார்த்தம் ததாபி ஸ்ரத்தாளு பிரஸ்ன அசமர்த்த சிஷ்யபரம். அதனால ஒரு சிஷ்யனுக்கு கேள்வி கேட்க தெரியலன்னா அதுக்காக அந்த சிஷ்யனை ஒதுக்கி வைக்கப்படாது. சிஷ்யனுக்கு கேள்வி கேட்க தெரியாத போனாலும் அந்த சிஷ்யனுடைய இதயத்தை கவனித்து அவருடைய இதயம் பரிசுத்தமாக இருக்குமேயானால் அவருக்கு அதை சொல்லித்தான் ஆகணும் அப்படின்னு சொல்றது. அது பிரஸ்ன அசமர்த்த சிஷ்யபரம். கேள்வியை கூட கேட்க தெரியாததான சிஷ்யன் இருப்பார், அவனுக்கு அவன் கேட்காமலேயே சொல்லலாம். ஆனா அந்த சிஷ்யனுக்கு என்ன வேணும்? ஸ்ரத்த வேணும். ஸ்ரத்தாடு ஸ்ரத்தையோட கூடியிருக்கணும். பிரஸ்ன அசமர்த்த சிஷ்யபரம். ஸ்ரத்தாபாவே ஆதிஸ்மரணம். ஆனா ஸ்ரத்த இல்ல ஒரு சிஷ்யனுக்கு அவனுக்கு சொல்ல வேண்டாம். ஸ்ரத்த இருந்தால் அவனுக்கு கேள்வி கேட்காத போனாலும் கேட்க தெரியாத போனாலும் அவனுக்கு சொல்லணும். ஆனா ஸ்ரத்த இல்லைன்னா அவனுக்கு சொல்ல வேண்டியது இல்லை. ஸ்ரத்த இல்லாத சிஷ்யாலும் இருப்பாளா சார்? இருக்கலாம். பிராரப்த கர்மாவனால ஸ்ரத்த போகலாம். ஏதோ முதல்ல வாழ்க்கையில ஒரு கஷ்டம் வந்தது, அந்த கஷ்டத்துக்காக வந்தா சொல்லிட்டாச்சு. கொஞ்சம் கொஞ்சமா இந்த கஷ்டம் பழகின பிறகு கஷ்டம் போகல, கஷ்டம் பழகிடம். அந்த கஷ்டம் பழகின சரி எத்தனையோ போறது, இப்ப என்ன இது வேற வேற பண்ணிட்ட அப்படின்னு ஸ்ரத்த போயிடலாம். சில பேருக்கு முதல்ல இருந்ததான ஸ்ரத்த கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சு போகலாம். ஸ்ரத்த குறைஞ்ச பிறகு அவளுக்கு சொல்ல வேண்டியது இல்லை. ஏன்னா ஸ்ரத்த இருந்தால்தான் இது சொல்லணும் அப்படி சொல்ற. அஸ்ரத்தா பரமம் பாப்மா ஸ்ரத்தா ஹி பரமம் தபா. அஸ்ரத்தா பரம பாப்மா.
ஸ்ரத்த இல்லாத ரொம்ப பாபம். பாபத்தினால்தான் மனுஷாளுக்கு இருக்கிற ஸ்ரத்த போயிடும். ஸ்ரத்தாஹி பரமம் தபா, இந்த ஸ்ரத்தையானது மிக உயர்ந்ததான தபசு. தஸ்மாத்யா தத்தம் அபிர்நாஸ்னந்தி தேவதா, ஆகையால் ஹோமம் பண்ணும் பொழுதும் ஸ்ரத்த இல்லாமல் ஏனோ தானோன்னு ஹோமம் பண்ணினா தேவதைகள் அதை பெற்றுக் கொள்வதில்லை. ஒவ்வொரு கடமும் நாம ஸ்ரத்தையோட பூஜை பண்ணணும், ஸ்ரத்தையோட ஜபம் பண்ணணும். ஹோமம் பண்ணினாலோ பூஜை பண்ணினாலோ அல்லது தானம் பண்ணினாலோ ஸ்ரத்தையோட பண்ணினால்தான் பெற்றுக் கொள்வார்கள். ஸ்ரத்தை இல்லாமல் பண்ணினையானால் அவன் சொந்த லோகத்துக்கும் செல்வதில்லை. சங்கா விஹிதாபிப்பிராயமாஸ்ரிதா, நம்ம இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம், இதனால நமக்கு ஏதாவது வரப்போறதா இல்ல, இந்த ஜபம் பண்றதெல்லாம் வேஸ்ட் சார் அப்படின்னா, இதெல்லாம் டைம் வேஸ்ட் சார், காயத்ரி மந்திரத்துக்கே இல்லாத சக்தி இதுக்கெல்லாம் இருக்கா, இப்படி எல்லாம் நினைப்பான். அதெல்லாம் அந்த சங்கா விஹிதா யஸ்வாபிப்பிராயமாஸ்ரிதா அவனுக்கு ஒண்ணும் சொல்லல, அவனே அவனை தீர்மானம் பண்ணிட்டான். சாஸ்திராதிக ஸ்மிருதோ மூர்க்கா, இப்படிப்பட்டதான மூர்க்கன் தர்மதந்திர பரோதராது, தர்மத்துல சொல்லக்கூடியதான விஷயங்களை தாண்டி இருக்கிறதுனால ஸ்ரத்த இல்லாதவனுக்கு சொல்லப்படாது. இத நான் சொல்லல, ஸ்ருதியே சொல்றது. என்ன சொல்றது? ஸ்ருதிரபி ஸ்ரத்தயா கிருத்தமித்யதே ஸ்ரத்தயா ஹோயதே ஹவி, ஸ்ரத்தயா அக்னி சமித்யதே, அக்னியானது நன்றாக எரியது உன்னுடைய ஸ்ரத்தையினால. ஸ்ரத்தையா ஓயதே ஹவி, மனுஷன் ஹவிஸை ஸ்ரத்தையினால்தான் கொடுக்கணும் இப்படின்னு வேதம் சொல்லதப்பா. ததஸ்த ஸ்ரத்தாபாவே புருஷகாயாவி நவக்தவ்யம் கிமுத அபுருஷகாய, ஸ்ரத்த இல்லைன்னா கேள்வி கேட்டவனுக்கே பதில் சொல்லப்படாது. மொத்தம் கேள்வி கேட்கிறார் சார், ஏதோ ஸ்ரத்தையா கேள்வி கேட்டுருவான், நம்ம பதில் சொல்லக்காக அவங்க இருக்க மாட்டான், போயிடுவான். நிறைய என்ன ஏதுன்னு சொன்னா கேள்வி கேட்பா, சரி இருங்கோ சொல்றேன்னு சொல்லிட்டு பிரகிருதமான விஷயத்தை சொல்லிக்கொண்டு இப்படி இன்னார் கேட்டார் அப்படின்னு நம்ம சொன்னதுமே அவனை பார்த்தா அவன் இருக்க மாட்டான். என்னடா நான் ஏதோ கேள்வி கேட்டேன் சொல்லட்டுமே அப்படின்னு போயிடுவான் அவன். அப்படி இருக்கிறவனா சொன்னான்னா அவன் கேட்டானா பதில் சொல்ல வேண்டாம். ஆகையால் யாரு கேட்டா சொல்லணும்? ஸ்ரத்த இருக்கிறையானால் அவனுக்கு கேள்வி கேட்க தெரியாத போனாலும் கேள்வி கேட்காத போனாலும் கேள்வி கேட்டாலும் சொல்லணும். ஆனா ஸ்ரத்த இல்ல, அவன் கேட்ட பிறகு அவனுக்கு சொல்ல வேண்டியதான நிர்பந்தம் இல்லை. அப்படி அதற்கு ஸ்ரத்தாபாவே புருஷகாயாவி நவக்தவ்யம் கிமுதோ அபுருஷகாய தத்வேதோ, ஸ்ரத்த இருக்குமே, ஆனால் ஸ்ரத்த இருந்தால் பக்தி இருக்கும். ஸ்ரத்தா பக்திங்கிறது ரெண்டும் அக்கா தங்க மாதிரி. புத்தி இருந்தா பக்கத்துல இருப்பா, ஸ்ரத்த எங்க இருக்கோ அந்த இடத்துல பக்தி இருக்கும். பக்தினா டிவோஷன், சக்தினா சின்சியரிட்டி. நம்ம ஏதாவது சொன்னா பக்தியா அதை தெரிஞ்சுட்டு அதை ஒழுங்கா பண்ணுவா. அப்படி ஒரு ஸ்ரத்தா பக்தி யாருக்கு இருக்கோ அவளுக்கு எது சிஷ்யா பிரஸ்னே நசமர்த்தா, இவ ரெண்டும் இருக்குமையானால் சிஷ்யனுக்கு கேள்வி கேட்க தெரியல, பயம், கேட்டா என்ன ஆயிடுமோ, இதான் தப்பு வந்துருமோ அப்படின்னு இருப்பாங்க. ஆனா குரு அவரை பார்த்து இப்படி இருக்குமேயானால் அவருக்கு நிச்சயமாக நம்ம சொல்லணும் என்று அந்த தகுந்த தருணத்துல அவருக்கு சொல்லுவார். எந்த சிஷியனும் விட்டுற மாட்டார். அந்த குருவானவர் பரம தயாளுவா இருந்து அவருக்கு எப்ப யோக்கியதை வருதோ, எப்ப அதை அறிய வேண்டியதான தருணம் வருதோ அந்த சமயத்தில் ஒரு கணமும் அவனுக்கு டிலே பண்ணாமல் ஏதோ அப்புறம் சொல்லிக்கலாங்கிறது கிடையாது. அந்த தருணத்துல அவளுக்கு எப்படியாவது அதை வரும்படி பண்ணுவார். ஆகையால் நம்ம கேள்வி கேட்கலேங்கிறது நிர்பந்தம் இல்லை. இது என்ன சாஸ்திரம் சொல்றது? அப்ப நான் கேள்வி கேட்காத போனாலும் நீங்க சொல்லி இருக்கணுமே. அகஸ்தியர் நீங்க வந்து விட்டார், நம்ம ஏதோ அப்படி பார்க்கப்படாது. நான் கேள்வி கேட்கலே நீங்க காத்துட்டு இருக்கப்படாத, நீங்க சொல்லி இருக்கணுமே, ஏன் சொல்லல அப்படிங்கிற சத்வேதோ இது அறி ஸ்ரத்த இருக்குமேயானால் எது சிஷ்யா பிரஸ்னேன சமர்த்தா, சிஷ்யன் கேள்வி கேட்க கூட தெரியாமல் இருப்பானேயானால் ததா பிரஸ்னம் அப்பிரதீட்சைவா, அவனிடத்திலிருந்து கேள்வியை எதிர்பாராமலேயே குருர்வதே இது ஸ்திதி, குரு சொல்லி ஆடும். இதான் சார் இருக்கக்கூடியதான் நிலை. அப்படி இருக்கும் பொழுது பிரகிருதேதோ,
எங்கேயோ என்றால் அகஸ்தியா ஸ்ரத்தாளு, அகஸ்தியர் ரொம்ப சிரத்தையோட இருக்கிறவர். ஏன்னா மேல போய் பார்க்க போறோம், அகஸ்தியருக்கு எவ்வளவு சிரத்தை இருந்தது அப்படி. இது ஆனப்புறம் திரிசதின்னு ஒரு கதை, அந்த திரிசதியை சொல்ல போறார். இவர் போய் கால விழுந்து ஹரகிரரை புடிச்சுட்டார் கால. நீங்க சொன்னாதான் விடுவேங்கிற. எத்தனை வருஷம்? 3 வருஷம் எழுதுக்கலையும். அந்த 3 வருஷம் இவர் எப்படி சந்தியாவந்தனம் பண்ணாரு இதெல்லாம் கேட்கப்படாது. விடல, நீ சொன்னாதான் நான் விடுவேன் அப்படின்னு பிடிச்சுட்டார். ஏன்னா அந்த அளவுக்கு அதை அறிந்து கொள்ளணும் எனக்கூடியதான ஒரு அவா. அப்படி மகா சிரத்தாளும் இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் என்றதான தீவிரமான ஆசை உள்ளவர். அது ரொம்ப முக்கியம் மனுஷனுக்கு. நாம் என்னமோ எதை நமக்கு சிரத்த வேற விஷயங்கள்ல இருக்கு, சாப்பாடு விஷயங்கள்ல இருக்கு, மற்ற விஷயங்கள்ல இருக்கு. ஆனா இதுல சிரத்தை இல்ல. இதுல அத்தியதிகமான சிரத்தை இருந்தவர் அகஸ்தியர். அப்படி இருந்த போதிலும் அதோட மட்டுமல்ல, பிரச்சனை சமர்த்த, கேள்வி கேட்கறதுல ரொம்ப ரொம்ப தேறினவர். எந்த நுட்பமான கேள்விகளா இருந்தாலும் இது என்ன அது என்னன்னு கேட்டு தெரிஞ்சுக்க கூடியதான யோக்கியதை உள்ளவர். அதனால பிரகிருதி அகஸ்தியா ஸ்ரத்தாளோ, ரொம்ப ஸ்ரத்தையோட இருக்கிறவர். பிரச்சனை சமர்த்த அதாபி கிமபி நபுருச்சதி, இருந்தாலும் ஏன் கேட்க மாட்டேங்கிறார்? இவர் கேள்வி கேட்க தெரியாதவர்னு சொன்னா அவருக்கு நாம் சொல்லலாம். நல்ல கேள்வி கேட்க தெரிஞ்சவர், அவர் ஏன் எனக்கு கேட்கல, இது வரைக்கும் கேட்கல அப்படின்னு கவலைப்பட்டு இருக்காராம் ஹயக்கிரீவர். நீங்க பாக்கணும், இது வரைக்கும் ஹயக்கிரீவர் ஜாலியா இருந்துட்டார் சார், இவர் கேள்வி கேட்கலன்னு அப்படின்னு நினைக்கப்படாது. இவர் என்னடா இது, இவருக்கு எல்லாம் தெரிஞ்சவராச்சு, ஸ்ரத்தாளுவாச்சு, இவர் ஏன் தெரிஞ்சு ஏன் நம்மள கேட்க மாட்டேங்கிறார்? ஒருவேளை முன்னாலேயே தெரிஞ்சுட்டாரு அவர் தானோ, அப்படி இருந்தாலும் நமக்கு சொல்லிருப்பாரு, ஏன் கேட்க மாட்டேங்கிறார் அப்படின்னு காத்துட்டு இருந்தாரா ஹயக்கிரவர். இது கிமிதி நபுருச்சதி, ஏன் கேட்கலை இது சிந்தையானஹா, அப்படி கேட்டுண்டு நினைச்சுண்டு நான் புருஷ்ட கசிதி இது நிஷேதாத்வீதா. கேள்வி கேட்க தெரிந்தவரா இருந்தால் கேள்வி கேட்கலைன்னா அவருக்கு சொல்லப்படாது அப்படிங்கறத அதை ஞாபகம் வச்சுண்டு தேசிக சார்வபௌமஹா பகவான் ஹயக்ரீவா, குருக்களுக்குள்ள ரொம்ப உயர்ந்ததான குருவானவர் பகவான் ஹயக்ரீவர். சிஷ்யகிருத சுஷ்ரூஷையா வசீகிருதா, இந்த அகஸ்தியர் பண்ணக்கூடியதான பணிவிடையினால் ரொம்ப சந்தோஷப்பட்டிருக்கார். ரொம்ப சந்தோஷப்பட்டு இவருக்கு எப்படியாவது சொல்லணுமே, எப்ப சொல்லுவோம், இன்னைக்கு சொல்லுவோமா, அப்ப சொல்லுவோமான்னு காத்துட்டு இருக்க. வசீகிருதா விவக்ஷுரபி, சொல்லணும் எனக்கூடியதான தீர்மானமான எண்ணம் இருந்த போதிலும் சிஷ்யகிருத விவக்ஷுரபி பக்தி பூர்வக பிரஸ்ன பாவகிருத விளம்பா, பக்தியுடன் இன்னும் கேட்கலையே, கேட்டதுமே சொல்லுவோமே அப்படின்னு காத்துட்டு இருக்கார் அவர். ஏதாவந்தம் காலம் துக்கிதா, இதனால இத்தனை நாள் கேட்காதனால நமக்கு புத்தகத்தை படிச்சா என்ன தெரியுது, அகஸ்தியருக்குதான் ரொம்ப கவலைப்பட்டு, ஏனையா எனக்கு இத்தனை நாளா சொல்லலை அப்படின்னு ஏதோ வருத்தத்துடன் கேட்கிறா போல இருக்கு. ஆனா வருத்தம் அயக்கிரீவருக்கு, இவருக்கு அகஸ்தியருக்கு இல்ல, அயக்கிரீவருக்கு தான் வருத்தம். ஏன் இவர் இன்னும் கேட்க மாட்டேங்கிறாரே, இவருக்குதான் கேட்கிற சாமர்த்தியம் இருக்கு, கேட்டா சொல்லிவிடுவேனே, சொல்லித்தானே ஆகணும். இவர் ரொம்ப உயர்ந்ததான ஒரு சிஷ்யராச்சு, ஸ்ரத்தையோட இருக்கிறவராச்சு, இவர் கேட்காம இருக்காரு. ஏதோ கேட்க தெரியாதவர் என்று சொன்னால் கேட்க தெரியாதனால நான் சொல்லலேன்னு சொன்னா சொல்லி விடலாங்களா? கேட்க தெரிஞ்சவர். அப்படி இருந்தாலும் இவர் கேட்காததுக்கு காரணம் என்னன்னு புரியலையே, ஏதோ ஒரு பிரதிபந்தகம் இருக்க போல இருக்க அப்படின்னு காத்துன்னு இருக்கார். அதுனாதோ இப்ப அப்படி இல்லப்பா, இதை கேட்டாரோ இல்லையோ சொல்லிவிடுவார். இது பிருஷ்டயதி சதுர்த்த கோடி விஷயக பிரஸ்ன கர்மீபூதா, இந்த 4வது கோடி கேட்காதனால சொல்லல. இவருக்கு கேட்கக்கூடியதான சாமர்த்தியம் இருக்கு, ஸ்ரத்தாளுத்துவம் இருக்கு. ஆகையால் இவர் எப்ப கேட்பாரோ அப்ப சொல்வோம் அப்படி தயாரா இருக்கார். இவர் கேட்டுட்டார், சொல்லிவிட்டு இருக்கார், அவ்வளவு. பிருச்சதாதோஹோ த்விகர்மகதையா கோட்டிவர் குரோரபி கர்மத்வம். இது பிருச்சதாதோ த்விகர்மகதாது பிரகிருஷ்டா விளம்ப அபகமாத் இது சேஷா. இதுவரைக்கும் ஏதோ பிரதிபந்தகம் இருந்தது,
அந்த பிரதிபந்தகத்தினாலதான் கேட்கலை. இப்ப அது பிரதிபந்தகம் போயிடுத்து, கேட்க தொடங்கி விட்டார், சொல்லிவிடும் அப்படின்னு ஆரம்பிச்சுட்டார். தபோபி யஜ்ஞாதிபி பாபக்ஷயே சதி. இவர் இத்தனை நாளா கேட்காதவர் இப்ப கேட்கறதுக்கு என்ன சார் காரணம்? இவர் தபசு பண்ணிட்டு இருந்தார். இது அகஸ்தியர் ரொம்ப தபஸ்வி. மனசையும் புலன்களையும் ஓரிடத்துல நிறுத்தி வேற ஒன்றையும் நினைக்காம சில வருஷங்கள் அப்படி இருந்தவர். தபசு அவ்வளவு உயர்ந்ததானது. அது எத்தனையோ ஜன்மாக்கள்ல பண்ணின பாபங்களை எல்லாம் போக்கடிக்கும். அப்படி தபஸ்லேயே இருந்து விட்டார். தபோபிகி யஜ்ஞாதிபிகி, யஜ்ஞ யாகங்கள் இவைகள்லாம் பண்றதுனால பாபக்ஷயே சதி, பாபம் போனதுமே அங்குரித விவிதிஷா கத்வா, அவருடைய விவிதிஷா, நான் இதை அறிந்து கொள்ளணும் எனக்குடையதான ஒரு ஆசை இருக்க பார்த்தீங்களா, அந்த ஆசையானது அவருக்கு முளைச்சது. ஆகையால் பார்க்கணும், நமக்கு குணம் இருந்தோறும் ஜபம் பண்ணிக்கொண்டே இருந்தோமையானால், சாந்தமாக தியானம் பண்ணிக்கொண்டே இருந்தோமையானால், நாம் இதை அறியணும் எனக்கூடியதான எண்ணம் விவிதிஷா இவனுக்கு வந்துடும். இந்த விவிதிஷையானதான் அறிவதற்கு முக்கியமான காரணம். சமேதம் வேதானுவச்சனேன பிராமணா விவிதிஷந்தி யஜ்ஞேன தானேன தபசா நாசகேன. யஜ்ஞங்கள், தானங்கள், தபசு, விரதங்கள் இவைகள்லாம் பண்ணிக்கொண்டே இருந்தோமையானால் ஆத்ம தத்துவத்தை நான் அறியணும் எனக்கூடியதான எண்ணம் வரும். இந்த விவிதிஷதா மேல உமுட்சுத்துவம்னு சொல்றது. விஜயானித்ய வஸ்து விவேகம், இஹாமுத்ரார்த்த பலபோக விராகம், சமம் தமம் உபரதி திதிட்சா ஸ்ரத்தா சமாதானம் முமுட்சுத்துவம். இந்த முமுட்சுத்துவம் தான் விவிதிஷான்னு சொல்றது. அந்த விவிதிஷையும் இவருக்கு இதனால வந்தது. தபஸ்னா யஜ்ஞாதிகள்னாரையும் ஏதோ ஸ்ரீவித்ய மந்திரம் எடுத்துட்டு இருக்கோம், நமக்கு வேற எல்லாம் ஒண்ணும் வேண்டாம் அப்படின்னு விட்டுறதுன்னு இல்ல. நித்திய கர்மா நைமித்திய கர்மாவை விடப்படாது. அவாவா பண்ணிட்டு இருக்கக்கூடியதான பூஜைகளை பண்ணிட்டு இருக்கணும். அதோட எப்பொழுதும் பகவன் நாமாவை சொல்லிக் கொண்டே இருக்கணும். மந்திர ஜபம் ஓடிக்கொண்டே இருக்கணும். நல்ல வழியில இருக்கணும். இதுதான் ரொம்ப முக்கியம். மணிக்கணக்கில் லௌகிகமான விஷயங்களை பேசிக்கொண்டே இருக்கணும். இன்னொருத்தரோட சண்டை போட்டு கொண்டே இருக்கணும். வீட்டுல இருக்கக்கூடியதான விவகாரங்கள்லயே மனச குழப்பின்னு இருக்கிறது. இவைகளை பண்ணிட்டே இருந்தோமையானால் முன்னுக்கு வர முடியாது. நமக்கு இதை கேட்கணும், இதை அறியணும் எனக்கூடியதான எண்ணமே வராது. பகவன் நாமாவையே கேட்டுக்கொண்டு பகவன் நாமாவையே சொல்லிக்கொண்டு நல்ல வழியிலேயே இருந்தோமையானால் நாம் இதுக்கு மேல என்ன தெரிஞ்சுக்கணும் எனக்கூடியதான ஆசை வரும். ஆசை வந்ததுமே ஆசை கேட்டாலையானால் நிச்சயமா சொல்லிக் கொடுப்பார். எனக்கு தெரியாது, நான் சொல்லிக் கொடுக்க மாட்டேன்னு ஒரு நாளும் சொல்ல மாட்டேன். ஏன்னா உங்களுக்கு ஆசை வந்துருச்சேனால் இதை தெரிஞ்சுக்கணும்னு ஒரு ஆசை வந்து குருநாதரை கேட்டதையானா அதை எப்படி உங்களுக்கு சொன்னா புரியுமோ அப்படி சொல்ல. ஏன்னா அவர் அங்க இருக்கிறது அவர் இல்ல, குருமண்டலம். நாம குருன்னு நினைக்கிறது ஸ்ரீநாதாதி குரு திரைவன் ஆரம்பிச்சு அந்த நாராயணம் பத்ரபவம் பதிட்டர் சக்திஞ்ச தத்துவத்துல பராகரஞ்சா அப்படின்னு ஆதி ஒரு தீபத்துல ஒரு விளக்குல இருந்து இன்னொரு விளக்கை ஏற்றி வைக்கிறது எப்படோ அதே விதமாக அந்த பரம்பரை வந்து பரம் 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 பரம். இவர் அறியாத போனாலும் இவர் வாக்குல இருந்து அந்த தத்துவமானது தானா வரும். அது வரணும்னா அது சிஷ்யர் அதுக்கு தபஸ் பண்ணிடும். ஏமையா குருடா வாச கரத்யஞ்சோ ஆர்ணவம் அப்படிங்கிற ஸ்ரீமத் பாகவத்துல குசோல பாக்கியா இருக்கிறார். அந்த குருவனுடைய வாக்குல இருந்து வரக்கூடியதான சொல்லானது உன்னை காப்பாத்துமப்பா. ஆயால் குரு படிச்சிருக்காரா, குரு என்ன பண்ணிட்டு இருக்காரு, அவருக்கு என்ன தெரியும், இதெல்லாம் நீங்க பார்க்கக்கூடாது. என்ன அந்த குரு இல்ல சொல்றது, அவருடைய வாக்குல இருந்து அம்பாள் பேசுறார். சர்வமும் உங்களுக்கு உங்களுடைய பக்தி இருக்குமையானால் அந்த அம்பாளானது இதை உங்களுக்கு கேட்கும்படி பண்ணுவார். அதனால்தான் வசினி வார்த்தைகளை செலக்ட் பண்ணி லலிதாசாஸ்திரமத்தை எழுத சொன்னார். எதற்காக வேற யாரையும் சொல்லப்படாதா, வசினி வாக்தேவதைகளை சொல்றதுக்கு காரணம் என்ன, இதெல்லாம் வாக்ரூபமாக இருந்து கொண்டு உங்களுக்கு வரும். ஆகையால் சல்வமும் வாக்ரூபம் பரா வாக்ரூபமாக இருந்து உங்களுக்கு அர்த்தமஸ்வரூபம் உங்களுக்கு அனுகிரகம் பண்ணுங்கிற அபிப்பிராயத்தினால சொல்லப்பட்டது. தபோபிஹி யஜ்ஞாதிபிஹி பாபக்ஷயே சதி அங்குரித விவிதிஷா கத்வா, அவருக்கு விவிதிஷ அறியணும் எனக்கூடியதான அவா முளைத்து அஸ்தி ஸ்ரத்தா இது யோக்கியதாம் பிரதர்சயதி. இதற்காகத்தான் அவருக்கு யோக்கியதை இருக்குன்னு சொல்றதுக்காக தான் தாபசம் கும்பசம்பவம் பாருங்க. பிரஹிருஷ்டோ வச்சனம் பிராஹ
தாபசம் கும்ப சம்பவம், தபஸ்வி கும்ப சம்பவம்னு சொல்றார். இப்ப இந்த தாபசம் கும்ப சம்பவம்ங்கிறதுக்கு அவருக்கு யோக்கியதை இருக்கு என்கிறது சொல்லியாச்சு. அதுல யோக்கியதை இல்லையோன்னு நினைச்சாரா? இல்ல, யோக்கியதை இருக்கப்பா. சித்தவருத்தி காரணி நிரோத காரணி பூத வாயுவிருத்தி நிரோதசீலத்வாதபி யோக்கியதா மகா. ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஞான சக்தி கிரியா சக்தின்னு ரெண்டு சக்தி இருக்கு. அதுல ஞான சக்தியானது உங்களுக்கு மனசு. இந்த மனசு புலன்களுக்கு அதிபதியாக இருக்கு. கண்ணு, காது, மூக்கு, நாக்கு, தோல் எனக்கூடியதான ஐம்புலன்கள். இந்த 5 அறிவு புலன்கள் இருக்கல்லவா, இந்த 5 அறிவு புலன்கள்னால் அறிவு மனுஷனுக்கு உண்டாரு. கண்ணால உருவத்தை பாக்கிறேன், காதால சொல்லை அறிகிறேன், நாக்கால சுவையை அறிகிறேன், மூக்கால நல்ல வாசனை அறிகிறேன், தோறால ஸ்பர்சம் தொடர உணர்ச்சி ஏற்படுகிறது. இப்படி 5 புலன்கள்னாலையும் மனிதர்களுக்கு 5 விதமான அறிவு எப்பொழுதும் ஏற்பட்டு கொண்டே இருக்கு, முழித்துக் கொண்டிருக்கக்கூடியதான நிலையில் இந்த 5 அறிவுகளையும் மனசானது தான் பெற்றுக்கொண்டு இவைகள் ஒண்ணுக்கொண்டு கலந்து எதை நான் கேட்டேனோ அதை நான் பார்க்கிறேன். உங்களை பத்தி நேற்று கேட்டிருக்கேன், ரொம்ப நாளா கேட்டு இருக்கேன், பார்க்கணும்னு ஒரு ஆசை இருந்தது, இன்னைக்கு பார்த்தேன். அப்ப காதால கேட்ட விஷயத்தை கண்ணால பார்த்து அதுவும் இதுவும் பொண்ணு அப்படின்னு சொல்றது பார்த்தீங்களா, இதுதான் ஞான சக்தி மனசு. இது எல்லாருக்கும் இருக்கு. அது மட்டும் தானே கிரியாசக்தி ஒண்ணு இருக்கு. கிரியாசக்தி என்னது? அது வாக்பாணி பாத பாயு உபஸ்தம், கையு காலு வாக்கு ஒண்ணுக்கு ரெண்டுக்கு போறது இவைகள். இவைகள்லாம் கண்ட்ரோல் பண்றது யாரு? பிராணன் எனக்கூடியது. இந்த பிராணன கிரியாசக்தின்னு சொல்றோம். இந்த கிரியாசக்தி ஞான சக்தி இந்த ரெண்டும் ஒன்னோட ஒண்ணு சேர்ந்திருக்கு. யோவை பிராணஹா தன் மனஹா யஹ மனஹா என் மனஹா சோவை பிராணஹா அப்படிங்கிறது வேறு. இந்த மனசே பிராணன், பிராணமே மனசு. இதனாலதான் பிராணாயாமத்தினால மனதை அடக்கினேடையானால், பிராணாயாமத்தினால பிராணனை அடக்கினேடையானால் மனசு அடங்கிவிடும். இதுதான் அடையும். பிராணாயாமத்தினால பிராணனை அடக்கணும். பிராணனை அடக்கி நிலையானால் மனசு தானா ஒன்றாயிடும். இல்ல ராகயோகம், மனசை அடக்குங்க. மனசை எதனால் அடக்கணும்? புலனை அடக்கி மனசை அடக்கணும். பகவத்கீதை புத்தியா திருதி கிரஹீதயா ஆத்மசம்ஸ்தம் மனஸ்கிருத்வா ந கிஞ்சிதபி சிந்தயே அப்படின்னு சொல்றாரு அல்லவா. ஆகையால் என்ன பண்ணணும்? மனசை அடக்குங்க. மனசை அடக்கின்றனால் புலன்களை அடக்கி மனசை அடக்கி, பிறகு மனசை அடக்குவதனால் என்னாச்சு? பிராணனும் அடக்கி போயிடும். பிராணனை அடக்கி மனசை அடக்கிறதா, மனசை அடக்கி பிராணனை அடக்கிறதா அவாவாயி. ஆனா பிராணாயாமம் பண்றது எல்லாராலையும் முடியாது. ஸ்திரீகளால் எல்லா சமயத்திலையும் பிராணாயாமம் பண்ண முடியாது. அவ கர்ப்பாதி சமயத்துல பிராணாயாமங்கள் பண்ணப்படாதுன்னு நிஷேதம் பண்ணிருக்கு. இப்ப மனசை அடக்கி பிராணாயாமம் பண்றது, பிராணனை அடக்கிறதுங்கிறது எல்லோரும் பண்ணலாம், எப்பொழுதும் பண்ணலாம். ஆனா எப்படியும் பண்ணலாம், இப்படியும் பண்ணலாம், அப்படியும் பண்ணலாம். இப்படி 2 விதமா இருக்கிறதுனால அகஸ்தியர் என்ன பண்ணுவாரா? 2 மணி நேரம். அதான் பாருங்க, சித்தவருத்தி நிரோதி காரணி பூதா சித்தவருத்தி நிரோதா யோக சித்தவருத்தி நிரோதா அப்படின்னு சித்தவருத்தியே அடக்கக்கூடியதான யோகத்தை பண்ணினார். வாயுவிருத்தி நிரோத சீலத்வாதபி, வாயுவிருத்தி மூச்சு காத்து உள்ளையும் வெளியிலையும் போயிட்டு வந்துட்டு இருக்கு பார்த்தா, உள்ள போறக்கூடியதான காத்துக்கு பூரகம்னு பேர். உள்ள இருக்கக்கூடியதான காத்து வெளியில வருது பார்த்தா அதுக்கு ரேட்டகம்னு பேர். இந்த பூரகம் ரேட்டகம் நம்ம பண்ணிட்டே இருக்கோம். அது பண்ணாத போனா ரொம்ப மோசமா போயிடும். மூச்சு காத்து உள்ளையும் வெளியிலையும் போயிட்டு தான் இருக்கு. ஆனா இந்த 2 தான் பண்ணிட்டு இருக்கோம். உள்ள காத்த அடக்கிறது இல்ல. நம்ம உள்ள காத்த அடக்கிறது இருக்க பார்த்தா அதுக்கு என்ன பேரு? கும்பகம்னு பேரு. அந்த கும்பகத்தை நன்றாக பண்றவர் கும்ப சம்பவர். பண்றதா கும்பம், கும்பகத்தை சம்யக் நன்றாக பண்றவர் கும்ப சம்பவா. பிராணனை நிறுத்தி உள்ள காத்த உள்ளேயே நிறுத்தி வெளியில விடாம ஜபம் பண்ணுவாராம். அப்படி ஜபம் பண்ணுவார். அத கும்ப சம்பவமிதி யோக்கியதாமா கும்ப சம்பவமிதி. கும்பஸ்ய கும்ப சம்பகஸ்ய கும்பகஸ்ய
சம்யக் சிரகாலம் பவஹ ஸ்திதி. அத உள்ள இழுத்து பிராணன் உள்ள மூச்சு தம் புடிச்சு அப்படியே ஜபம் பண்ணுவார். 108 1008 ஜபம் பண்ணுவாராம். அது எப்படி சார்? அவரை கேளுங்க, என்ன கேட்டார்? அது எப்படி பண்றது யோக சாஸ்திரத்துல சொல்லு, நாமும் பண்ணலாம். ஆனா சாதாரணமாக 4 தரம் காயத்ரி ஜபம் பண்ற வரைக்கும் உள்ளது அடக்க வைக்கிறதே இவனால முடியல. 100 தரம் இங்க பண்ண போறான். இதுக்கு பிராக்டிஸ். ஆனா அப்படி பண்ணினேடையானால் மனசு தக்கன் நினைவு. இதுக்காகத்தான் நம்ம முன்னோர்கள் காலமே பிராத காலத்திலையும் சந்தியாவந்தனம் ஆரம்பத்துல ஒரு பிராணாயாமம், அதே போலயே அர்த்த பிரதானத்துக்கு முன்னால ஒரு பிராணாயாமம், காயத்ரி மந்திர ஜபத்துக்கு முன்னால ஒரு பிராணாயாமம், இப்படி 3 பிராணாயாமங்கள் காலமே பண்ணணும். அதே போலயே 3 சந்தியாவந்தன சமயத்திலேயும் 9 பிராணாயாமம், ஒரு பிராணாயாமம் பூஜை பண்றதுக்கு முன்னால சாதாரணமாக 10 பிராணாயாமங்கள் ஒரு மனுஷன் பண்ணணும். பிராணாயாமம் பண்றதுன்னு என்ன? ஒரு மந்திரத்தை மூல மந்திரத்தை சொல்லிக்கொண்டே காத்த இழுக்கிறது. அந்த மூல மந்திரத்தை 4 தரம் சொல்ற பரியந்த காத்த அப்படியே உள்ள வைத்துக் கொண்டிருக்கிறது. பிறகு இன்னொரு மூக்கு வழியாக எந்த காத்த உள்ள இழுத்து வச்சிருந்தாரோ அதை 2 தரம் சொல்ற பரியந்தம் அதை வெளியில நிதானமா விடுறது. இப்படி பண்ணிட்டே இருக்கணும். இது போல இவன் ஒரு 10 தரம் பிராணாயாமம் பண்ணினானே சரீரத்துல வியாதி கிட்ட வராது, இரும்பு மாதிரி ஆயிடவனுக்கு. ஆனா அப்படி சொன்னா இவன் என்ன பண்ற, அவர் 40 வயசு வரைக்கும் ஊரெல்லாம் சுத்துறது. அதுக்கப்புறம் தான் பிராணாயாமம்னா என்னதுன்னு ஆரம்பிக்கிறது. இதுக்குள்ளே எல்லாம் கெட்டு போயிடுதுன்னு சரீரம். இதுவரை பிராணாயாமம் யாரும் அது சகாயம் பண்ண முடியாது. அப்படி சரீரத்தை ராஜம் பண்ணிட்டாங்க. ஆனா முதல்ல இருந்து இப்படி பண்ணினானேயானால் உடம்பு இரும்பு மாதிரி ஆயிடும். அவருடைய சரீரம் யோக சம்சித்தமாகும். இப்படி இந்த யோகத்தினால் யோகியதையை வரவழைத்துக் கொண்டார் கும்பசம்பவர். அதான் சொல்றார், சித்தவருத்தி நிரோத காரணே பூத, மனசை அடக்குவதற்கு காரணமா இருக்கக்கூடியதான யோகத்தையும், வாயுவிருத்தி நிரோத சீலத்வாத், வாயுவை மூச்சு காத்தை அடக்கக்கூடியதையும் பண்ணி யோக்கியதாமாக கும்பசம்பவம். கும்பத்ய கும்பகத்ய, கும்பம்ங்கிறதுக்கு கும்பகம், சம்யக் பவம் சம்பவம், சம்யக் சிரகாலம் பவஹ ஸ்திதி யஸ்மின், அப்படி மூச்சு அடக்கி ஜபம் பண்ணி கொண்டிருக்கிறவர். ரேச்சக பூரகையோ சார்வஜனீனத்தையா, மூச்சு காத்து உள்ள இழுக்கிறது வெளியில விடுறதுங்கிறது எல்லாருமே பண்ணிட்டு இருக்க. இது ஒன்றும் பெரிய வசதி இல்ல. சுலபத்வாது நிரோதபத வாச்சியத்வா பாவாது, அத நிறுத்தணுங்கிறது இல்லாத தத் பரித்யாகேன கும்பகஸ்யைவ கிரகணம். அதனால கும்ப சம்பவா அது சொல்லு. இப்படி யோக்கியதை உள்ளதான அந்த சிஷ்யருக்கு அவர் கேட்டதுமே இத்தனால் கேட்கலையே கேட்கலையே என்று எதிர்பார்த்து கொண்டிருந்ததான அயகிரிவர் இப்ப கேட்டாரவல்லவா நாம் சொல்லணும் எனக்கூடியதான சந்தோஷத்தோட அவருக்கு சொல்ல ஆரம்பிக்கிறார். அவர் சொன்னப்பவே அவர் சந்தோஷத்தை, தன்னுடைய சந்தோஷத்தை வெளிப்படுத்துறார். லோபாமுத்ராபதேகஸ்ய சாவதானமனாசுருணு, லோபாமுத்திரருக்கு ஆத்துக்காரரா இருக்கிறேரே அகஸ்தியரே, சாவதானமனாசுருணு, இதனால் சொல்லலேன்னு கவலைப்பட்டீரே, இது கேட்கலையா, அதனால்தான் சொல்லல. நானும் வருத்தப்பட்டு கொண்டு இருக்கேன், என்னைக்கு சொல்லலாம்னு நீங்க கேட்டேன். இப்பொழுது நாம் சஹஸ்ரம் என் நோக்கம் காரணம் தத்வதாமிதே, நான் ஏன் சொல்லலை என்கிறதுக்கு காரணத்தை நான் சொல்றேன். ரகசியமிதி மத்வாஹம் நோக்தவாம்சேன கன்யதா, இது ரகசியம்ங்கிறதுனால நான் சொல்லல. புனச்சே பக்தியா, இப்போ நீங்க பக்தியா கேட்டு தஸ்மாத் தத்தேவதாம்யம், ஆயா நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னு ஆரம்பிச்சுட்டேன். இப்ப நாம சொல்லாததுக்கு காரணத்தை சொல்லி இதனால குருவனுடைய ஒரு வைசிஷ்டியத்தை சொல்லியிருக்கார். குருவானவர் யோக்கியதை இல்லாத சிஷ்யனுக்கு யோக்கியதையை வரவழைத்து அவரை சுத்தப்படுத்துவார். அதனால நமக்கு யோக்கியதை இருக்கோ இல்லையோ, நாம எங்கிருந்து நம்மள அம்மாள் என்ன காப்பாத்துவாளா காப்பாத்த மாட்டாளா, நான் இவ்வளவு நீட்டமா இருக்கேனே, இவ்வளவு கீழ்த்தனால இருக்கேனே, எனக்கு எங்கிருந்து வரப்போறது, இப்பிறவையில எனக்கு ஞானம் வருமா, அம்பாள் என்ன ஆட்கொள்வாளா, இப்படிப்பட்டதான சந்தேகங்கள் வேண்டாம். சில பேருக்கு இத்தனை வயசாயிடுது, இனிமேல எனக்கு எங்கிருந்து வரப்போறது, இப்படி எல்லாம் எண்ணங்கள் வரலாம். அம்பாளுக்கு முன்னால எல்லோரும் ஒண்ணுதான். 4 வேதங்கள் வாசித்த அந்தணரோ
சாதாரணமாக ஒண்ணும் வாசிக்காதவனோ எல்லாரையும் ஒன்னாத்தான் நினைக்கிறார். ஆனா அவனுக்கு என்ன வேண்டியது? உங்க மனசுல பக்தி இருக்கணும், ஸ்ரத்த இருக்கணும். பக்தி ஸ்ரத்தையோட அம்பாள அணுகினையானால் நிச்சயமாக அந்த குருநாதர் வாயிலாக உங்களுக்கு சொல்ல வேண்டியதான விஷயத்தை சொல்லும்படி பண்ணி அதை உங்கள் அனுஷ்டானம் பண்ணும்படி பண்ணி உங்களால ஜபம் பண்ண முடியாது. அம்பாளுக்கு சரணாகத தீனார்த்த பரித்ராண பராயணு அவளை சரணாகதி பண்ணிட உங்களால உங்களை பண்ண வச்சு அதற்கு நீ பண்ணிட இந்த பலத்தை எடுத்துக்கோ அப்படின்பா. இனிமேல என்னென்ன நீங்க நல்ல வழிக்கு வந்து ஜபம் பண்ண தொடங்கினால இனிமேல் உங்களுக்கு போதும் போதும்னு எது இருந்தாலும் நீங்க வேணும்னு அம்பாளை கேட்க வேண்டாம். கேட்கறதுக்கு முன்னாலே மேல வந்து விடும். அப்படி அம்பாள் உங்களுக்கு அனுகிரகம் பண்ணி மனச நிறைவ கொடுப்பா. அப்படிங்கிற ஒரு உயர்ந்ததான ஒரு தத்துவம், அனுபவாத்மகமாக வந்ததான பாரம்பரியமான ஒரு தத்துவமானது இங்க இன்னைக்கு நம்ம பார்த்தோம். இதுக்கு மேல சஹஸ்ரநாமத்தை நான் சொல்றேன்னு ஆரம்பிச்சிருக்கேன். இதுக்கு முன்னால இந்த சொல்றேங்கிறதுக்கு முன்னால இந்த சிஷ்யனுக்கு இருக்கக்கூடியதான குவாலிபிகேஷன், அவனுக்கு யோக்கியதை இல்லையோ என்று நினைச்சாருல்லவா, உனக்கு உயர்ந்ததான யோக்கியதை இருக்கு, இதை நான் கருதுவேன். என்ன யோக்கியதை எனக்கு இருக்கு? அகஸ்தியருக்கே தனக்கு இந்த யோக்கியதை இருக்குன்னு தெரியாம இருக்கிற யோக்கியதைய மேல போய் இவர் சொல்ல அயகிரிவர் உனக்கு இவ்வளவு யோக்கியதை இருக்கப்பா அப்படின்னு சொல்ல போற. இதை நாம் அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம்.